இருக்காளா? நிஜமாவா மாமா சொல்றீங்க? ஆமா யமுனா, கங்காவுக்கு முன்னாடியே காவேரி பிரெக்னெண்டா இருந்திருக்கா. இது எவ்வளவு பெரிய நல்ல விஷயம். இது ஏன் மாமா என்கிட்ட யாருமே சொல்லல? எங்களுக்கே முந்தின நாள் தாமா தெரியும். பிரச்சனை போயிட்டு இருந்துச்சா, அதான் ஒரு முடிவு தெரியட்டோன்னு எல்லாரும் அதை யோசிச்சு உங்ககிட்ட சொல்லாம விட்டாச்சு. ஏங்க, அப்ப உங்களுக்கும் தெரியுமா? நீங்க கூட சொல்லாம இருந்திருக்கீங்க பாருங்களேன். எனக்கு தான் எப்பவோ தெரியுமே. மாமா, எனக்கு இப்பவே காவேரி அக்காவை பார்க்கணும். நானும் உங்க கூட வரேன். போலாம். சரிம்மா, போலாம். இல்ல மாமா, இப்பவே பார்க்க போலாம். நான் போய் போனையும் பர்ஸையும் எடுத்துட்டு வந்துடுறேன். நிவினே, நீயும் வாடா. கண்டிப்பா போலான்னு. சரி, அப்போ நீ யமுனா கூட்டிட்டு கார்ல வந்துரு, நான் பைக்ல அப்படியே முன்னாடி போறேன். ஐயோ, நீயே யமுனா கூட்டிட்டு போ. நானும் பைக்ல தான் வரணும். நான் பின்னாடியே பொறுமையா வரேன். பைக்ல வந்தா என்னடா, நீயே கூட்டு வா. தலை வலின்னு. தலைவலிக்குதா? அண்ணே, நல்லாதான்டா பேசிட்டு இருந்த. இவரு ஒருத்தர். என்னடா? ஒண்ணு இல்லண்ணே, போலாம் வா. மாமா வாங்க மாமா, கிளம்பலாம். எங்க, நான் போயிட்டு வரேன். ஹேய், நிவினும் தான் வரான், நீ அவன் கூட வா. ஓ, நீங்களும் வரீங்களா? வாங்க வாங்க, நீங்க வரணும்ல. எனக்கு இருக்கிற சந்தோஷத்துல நிஜமாவே தலகால் புரியல. சரி வாங்க கிளம்புவோம். டேய், நீ வா போலாம். வாடா. இந்த இம்சாங்க என்ன டிராமாலாம் பண்ண போகுதோ. ஐயோ, இவ்வளவு சீக்கிரம் இது எல்லாமே சமைச்சிட்ட? மா, விஜய்க்கு உன் மேல ஏதாவது வருத்தம் இருந்தா கூட எல்லாமே இன்னைக்கே சரியாயிடும் பாரு. சாப்பாட வச்சே மருமகனுக்கு ஐஸ் வைக்கிறியா? ஏய், சும்மா இருடி. சரி வா, சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்து வைப்போம். அந்த பையன் நேரத்தோட சாப்பிட்டுட்டோம். எனக்கும் தாமா பசிக்குது. அதுவும் இதெல்லாம் பார்த்ததும் ரொம்ப வேற பசிக்குது. சரி வா, எல்லாரையும் சாப்பிட கூப்பிடுவோம். அதை நான் பாத்துக்கிறேன். அத்தை, சாப்பிடலாமா? மா, வாங்க தம்பி, வாங்க. வாங்க தம்பி, வாடி. பாட்டி. மா, அக்கா எங்கம்மா? அக்கா இத புடி. அக்கா, அக்கா, அக்கா. நீ பிரெக்னெண்டா இருக்கியாமே, ஏங்கா என்கிட்ட சொல்லவே இல்ல? வாங்க நிவின். ஹாய். அதுவும் கங்கா காக்கு முன்னாடியே நீதான் கஞ்சவானியாமே. நீ சொல்லவே இல்ல பாரு என்கிட்ட. நான் கங்கா காக்கு ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன்ல, அதெல்லாம் உனக்கும் பண்ணிருப்பேன்ல. யமுனா, இப்பதான் தெரிஞ்சிருச்சுல்லம்மா, கையோட வாங்கி கொடு. வாங்கிட்டு தான் மாமா வந்திருக்கேன். அன்னைக்கே சொல்லாம விட்டுட்டாலேன்னு தான் நான் இப்ப கேக்குறேன். அக்காக்கு மட்டும் வாங்கிட்டு வரா, எனக்கு வாங்கிட்டு வரலையேன்னு மனசுக்குள்ள கஷ்டப்பட்டுப்பான்ல. அக்கா, அத குடுக்கா. இந்தா. இந்தா, இது எல்லாம் உனக்குதான். கங்கா காக்கு வாங்கிட்டு வந்ததை விட உனக்கு தான் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாம் உனக்குதான். தேங்க்ஸ். எனக்குமே அந்த கவலை தாண்டி. நானும் கங்காவுக்கு பார்த்து பார்த்து பண்ணிட்டு காவேரி கிட்ட நிறைய வேலை ஏவி விட்டுக்கிட்டு இருந்தேன்டி. மா, அப்படி என்ன என்கிட்ட நீ வேலையை ஏவி விட்ட? எப்பவும் சொல்ற வேலையை தானே நீ சொன்ன. இப்ப விஷயம் தெரிஞ்சதும் அதையும் செய்யாதன்னு சொல்லிட்ட. விடுமா. மாமா, இனிமே என் அக்காவை நீங்க பத்திரமா பாத்துக்கணும். நீங்க இங்க இருந்தாலும் சரி, இல்ல உங்க வீட்ல இருந்தாலும் சரி, இனிமே நீங்க 2 பேரும் பிரியவே கூடாது. ஒன்னாதான் இருக்கணும். ஓகே? அது ஒண்ணு இல்லம்மா, இத்தனை நாள் இல்லாத மாமா இப்ப வார்த்தைக்கு வார்த்தை வருது இல்ல, அத நினைச்சேன், சிரிச்சேன். ஏன்
எங்க அம்மா கூட தான் உங்களை எப்படி எப்படி இல்லாமோ திட்டுச்சு. அது மருமகன் சொல்லிதான் உங்களை உள்ளே கூப்பிட்டுச்சாமே. அத கொஸ்டின் பண்ணீங்களா? ஏய், அதெல்லாம் ஏன்டி இப்ப ஞாபகப்படுத்திட்டு இருக்க? ஆமாண்டி, அம்மாவே அதெல்லாம் கவர் பண்ணதுதான். தடபுடலாம் மருமவனுக்கு விருந்து ரெடி பண்ணி வச்சிருக்கு. ஓ, ஏய், சும்மா இருங்களேன்டி. சாரதா, உன் மருமக பிள்ளைங்க 3 ஒரே இடத்துல இருக்காங்க. உன் மகள்களும் ஒன்னா இருக்காங்க. எல்லாரையும் ஒன்னா உட்காந்து சாப்பிட சொல்லுடி. இந்த மாதிரி எல்லாரும் கூடி இருக்கணும்னு தான் நானும் ஆசைப்பட்டேன். என் கண்ணால அதை நான் பாத்துக்கிறேன்டி. ம், சரிங்க அத்தை. அம்மா இந்தாம்மா ரசம். ஆ, குடு. ஏய் கங்கா, இருடி. இடம் கொஞ்சம் நெருக்கடியா இருக்குல்ல, அப்புறமா நம்ம உட்காந்துக்கலாம். அக்கா நீ உட்காருக்கா. நீ மாமா கூட உட்காந்துக்கோ. கங்கா, நீ முதல்ல உட்காரு. இல்லடி, நான் அம்மா கூட உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். கங்கா, வா கங்கா, இப்படி வந்து உட்காரு வா. நீங்க சாப்பிடுங்கப்பா. அவ என்னோட சாப்பிட்டுக்குவா. சின்ன இடமா இருக்குல்ல, அவளும் உட்காந்தா கஷ்டமா இருக்கும்ல. காவேரி, நீ நல்லா இன்னும் கொஞ்சம் தள்ளி உட்காரு. அவங்க உட்காரட்டும். வா, நீங்க வாங்க. இல்ல இல்ல, இருக்கட்டும் இருக்கட்டும், நீங்க சாப்பிடுங்க. என்ன தம்பி நீங்க, உங்களை கீழே உட்கார வச்சு சாப்பாடு போடுறதுக்கே எனக்கு சங்கடமா இருக்கு. இதுல நெருக்கிட்டுலாம் உட்கார முடியுமா? நீங்க சாப்பிடுங்க. சரி விடுங்க. நைட்டு எல்லாரும் மொட்டை மாடியில ரவுண்டா உட்காந்துக்கிட்டு ஜாலியா அரட்டை அடிச்சுக்கிட்டே சாப்பிடலாம். டீல் ஓகேவா? பாட்டிக்கு இதெல்லாம் வைக்க தெரியாது. அப்படியா? சும்மா ரசங்கிற பேர்ல தண்ணியை கலந்து வச்சிருவாங்க, அவ்வளவுதான். அதெல்லாம் என்ன யமுனா, ஏன் என்னையே பாத்துட்டு இருக்க? என்னடி? சாரிக்கா. எதுக்கு? எல்லாத்துக்கும் தான்க்கா. உன்னை பத்தி தப்பு தப்பா யோசிச்சு நான் என்னென்னலாமோ பேசிட்டேன். நீ எதையும் மனசுல வச்சுக்காம என்கிட்ட பேசுற. எனக்கு என்ன நினைச்சா ரொம்ப அசிங்கமா இருக்குக்கா. காவேரி கிட்ட எல்லா விஷயத்தையும் நேரா சொல்லி அவளையும் கஷ்டப்படுத்தினியா? ஆமா மாமா, உங்ககிட்டயாவது ஒரு வாட்டி தான் சொன்னேன். ஆனா காவேரி அக்காவ பல தடவை அவ மனசு கஷ்டப்படுற மாதிரி உங்ககிட்ட சொன்ன விஷயத்தையே பேசியிருக்கேன். என்ன என்ன சொல்றதுன்னே எனக்கு புரியல. நான் உங்ககிட்ட சொன்னதும் காவேரி மேல நீங்க அவ்வளவு நம்பிக்கையா பேசுனீங்க. நிவின் மேலயும் உங்களுக்கு இருக்கிற மரியாதைய பத்தி சொன்னீங்க. ஆனா நான் ஏன் இப்படி கேவலமா யோசிச்சேன்னு தெரியல. நீங்க அப்பவே திட்டினீங்க, உன் புத்தி ஏன் இவ்வளவு கேவலமா இருக்குன்னு. அப்ப எனக்கு கோவமா வந்துச்சு. ஆனா என் புத்தி கேவலமாதான் மாமா இருந்திருக்கு.